அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா படித்தல் திறன். நம்மளுடைய சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய சாப்டரே பாத்தீங்க அப்படின்னா படித்தல் திறன். அதுல எப்படி அந்த 5 மதிப்பெண் வாங்குறது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்ல போறேன். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடிய அந்த 5 கேள்விகள் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு வீடியோல நான் கொடுக்க போறேன். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்சீன் பேசேஜ் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்சீன் பேசேஜ் அப்படின்றது பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா MCQ, அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுக்கு எது ரெலவெண்டா இருக்கு, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுவா இருக்கு அப்படின்றத பார்த்து டிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த 5 மதிப்பெண் அப்படின்றது வாங்க முடியும். சரிங்களா? ஓகே சார், ரெண்டாவதா இருக்குல்ல அது என்ன சார்? அன்சீன் பேசேஜ். இதுவும் அன்சீன் பேசேஜ், ஆனா இது ஷார்ட் ஆன்சர். இது நம்ம கையால எழுதுற மாதிரி இருக்கும். இது அவங்களே பாத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதணும் போதும். இது நம்ம கையால எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அன்சீன் பேசேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். MCQ ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கேள்விகள். இதுல முக்கியமா இருக்கக்கூடியது எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மொழி, இலக்கியம், வரலாறு இது சம்பந்தமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. மொழி சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க, இலக்கியம் சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க, வரலாறு சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா ஒன்னு மொழி சம்பந்தமா இருக்கும், இலக்கியம் சம்பந்தமா இருக்கும், வரலாறு சம்பந்தமா இருக்கும். சரிங்களா? அதன்படி தான் இருக்க போகுது. சோ அதை நம்ம படிச்சு பார்த்துட்டு அந்த 5 கேள்விக்கு பொருத்தமான விடை எது அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த உரைநடையை படிக்க போறோம். அதுக்கு அடுத்து அந்த 5 கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பகுதி A படித்தல் திறன் 10 மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து 5 மார்க். அதுக்கு அடுத்து ஷார்ட் ஆன்சருக்கு 5 மார்க். ஷார்ட் ஆன்சருக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி நான் தனியா ஒரு வீடியோ அப்படின்றது மேக் பண்றேன். சரிங்களா? சரி, இந்த இதை படிங்க. பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உரைநடை பகுதியை படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த பேராகிராஃபை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த பலவுள் தெரிவு செய், பலவுள் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷன் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. இப்ப பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5 கேள்வி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. உலகின் உள்ள மொழிகளில் சில மொழிகள் மட்டுமே தனக்கென தனிச்சிறப்பு மிக்க இலக்கண வளத்தை கொண்டுள்ளன. நம்மளுடைய உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மொழிகள் இருக்கு. இந்த உலகத்துல நிறைய மொழிகள் இருக்கு. ஆனா அதுல சில மொழிகள் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு சில இலக்கண வளத்தை கொண்டிருக்கு. இப்ப நம்முடைய தமிழ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இலக்கண வளத்தை கொண்டிருக்கு. அதாவது சில மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பேச்சு மொழியா மட்டும்தான் இருக்கு. சில மொழிகள் எழுத்து மொழியா மட்டும்தான் இருக்கு. ஆனா தமிழ் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியாவும் இருக்குது, எழுத்து மொழியாவும் இருக்குது. அப்ப நம்மளுடைய தமிழ் பாத்தீங்க அப்படின்னா இலக்கண வளத்தை கொண்டிருக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள்ல சில மொழிகள் மட்டும்தான் நம்ம செலக்டடா சொல்லலாம். இந்த மொழிகள் மட்டும்தான் தனக்கென தனிச்சிறப்பு மிக்க இலக்கண வளத்தை கொண்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவற்றில் தமிழ் மொழி மிக முக்கியமானதாகும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்ல, அதுல தமிழ் மொழி ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து தமிழ் இலக்கணம் மொழியின் ஒளி அமைப்பு, சொல்லமைப்பு, பொருண்மை அமைப்பு, தொடரமைப்பு போன்ற பல நிலைகளில் ஆழமான ஆய்வுகளை செய்கிறது. நம்முடைய தமிழ் இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ஒளி அமைப்பு, நம்மளுடைய தமிழ்லயே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒளி இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒளி அமைப்பு அப்படின்றது நம்மளுடைய தமிழ்ல அதிகமா இருக்குது. அப்ப தமிழ் இலக்கணம் மொழியின் ஒளி அமைப்பு, சொல்லமைப்பு, பொருண்மை அமைப்பு, தொடரமைப்பு போன்ற பல நிலைகளில் ஆழமாக ஆய்வுகளை செய்கிறது. இந்த மாதிரி பல நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் ஆய்வுகளை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் தமிழ் இலக்கணத்தின் மிக தொன்மையான நூலாக கருதப்படுகிறது. அப்ப நம்முடைய தமிழ் இலக்கணத்துடைய தொன்மையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இப்ப தமிழ் இலக்கணத்துடைய தொன்மையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல என்னதான் நிறைய மொழிகள் இருந்தாலும் சில மொழிகளுக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா தனக்கென தனி சிறப்பு இருக்குது, தனக்கென தனி இலக்கணம் இருக்குது. அதுல தமிழ் மொழி பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கண வளத்தை கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம மொழியுடைய ஒளி அமைப்பு, சொல்லமைப்பு, பொருண்மை அமைப்பு, தொடர் அமைப்பு இந்த மாதிரி பல நிலைகள்ல ஆழமான ஆய்வுகளை செய்து தொல்காப்பியம் தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூலாக கருதப்படுது. சரிங்களா? தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூல் எது? அது தொல்காப்பியம். இந்த பேராகிராஃப்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்ப அடுத்து 5 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எழுத்ததிகாரம்,
சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. நம்முடைய தமிழ் இலக்கணத்துல தொன்மையான நூல் எது? தொல்காப்பியம். இது பாத்தீங்க அப்படின்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 பெரும் பிரிவுகளை உடையது. ஒவ்வொரு பிரிவும் மொழியின் வெவ்வேறு கூறுகளை பற்றி பேசுகிறது. சரிங்களா? அதை பத்தி விளங்குதான். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பிரிவும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுத்ததிகாரம் அப்படின்னா அது மொழியுடைய ஒரு பிரிவை பத்தி பேசுது, ஒரு கூறுகளை பத்தி பேசுது. சொல்லதிகாரம் வேற, எழுத்ததிகாரம் வேற, பொருளதிகாரம் 3 பிரிவுகளும் பாத்தீங்க அப்படின்னா 3 வெவ்வேறு கூறுகளை பத்தி விளக்குது. தமிழ் மொழியில் தொல்காப்பியத்திற்கு பிறகு தோன்றிய நூல் எது அப்படின்னா நன்னூல். அப்போ நன்னூலை இயற்றினது யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். தமிழ் மொழியில தொல்காப்பியத்துக்கு பிறகு தோன்றியது எது அப்படின்னா நன்னூல். அதுக்கடுத்து வீர சோழியம் போன்ற பிற இலக்கண நூல்களும் தமிழுக்கு மேலும் இலக்கண செழுமையை காட்டுகின்றன. தமிழ் மொழியில பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு பிறகு, நம்முடைய தொல்காப்பிய நூல் இருக்குல்ல, அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா தோன்றிய ஃபர்ஸ்ட் நூல் நன்னூல். அதுக்கடுத்து வீரச்சோழியம் போன்ற பிற இலக்கண நூல்களும் தமிழுக்கு மேலும் இலக்கண செழுமையை கூட்டுது. இலக்கண அறிவு ஒரு பெரும் மொழியின் செம்மையை பாதுகாக்கவும் புதிய சொற்களை உருவாக்கவும் மொழியை தூய்மையாக்க பயன்படுத்தவும் உதவுகிறது. இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழியை தெளிவுற பேசவும் அதுல தவறு இல்லாம நம்ம பயன்படுத்துறதுக்கு உதவக்கூடியது. மொழி இலக்கணம் அப்படின்றது ஒரு மொழியை தப்பு இல்லாம பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. மொழி இலக்கணம் அப்படின்றது ஒரு மொழியை நம்ம தப்பு இல்லாம பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்ப இலக்கண அறிவு ஒரு மொழியின் செம்மையை பாதுகாக்கவும் புதிய சொற்களை உருவாக்கவும் மொழியை தூய்மையாக்கவும் பயன்படுத்தவும் உதவுகிறது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப கேள்விக்குள்ள போயிடலாமா? ஓகே, சேலஞ்ச். இந்த 5 கேள்விக்கு யார் யாரெல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூல் எது? தமிழ் இலக்கணத்துடைய இப்பதான் அந்த பேராகிராஃப்ல படிச்சோம். நீங்க அந்த பேராகிராஃபை எந்த அளவுக்கு தெளிவா படிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த 5 கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. கவனிச்சீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்தின் மிக தொன்மையான நூல் எது? இந்த 4 ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூல் எது? ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். ஆப்ஷன் சி, தொல்காப்பியம் அப்படின்றது சரியான விடை. அப்ப தமிழ் இலக்கணத்தின் மிக தொன்மையான நூல் எது? அது தொல்காப்பியம். தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூல் எது? அது தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. தொல்காப்பியம் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். 3 பெரும் பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பெரும் பிரிவுகளை உடையது. ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் பி 3 பெரும் பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பெரும் பிரிவுகளை உடையது. ஃபர்ஸ்ட் 2 கேள்வி பார்த்திருக்கோம். தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூல் எது அப்படின்னா அது தொல்காப்பியம். தமிழ் இலக்கணத்துடைய மிக தொன்மையான நூல் எது? அது தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. தொல்காப்பியம் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது? ஆப்ஷன் பி 3 பெரும் பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பெரும் பிரிவுகளை உடையது. மொழியின் ஒளி அமைப்பு, சொல்லமைப்பு, பொருண்மை அமைப்பு பற்றி ஆராய்வது எது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மொழியுடைய ஒளி அமைப்பு, அதோடைய சொல்லமைப்பு, அதோடைய பொருண்மை அமைப்பு பற்றி ஆராயக்கூடியது எது அப்படின்னா ஆப்ஷன் பி இலக்கணம் தான் அதோடைய ஒளி அமைப்பு பத்தியும் சொல்லமைப்பு பத்தியும் பொருண்மை அமைப்பு பத்தியும் ஆராயுது. மொழியின் செம்மையை பாதுகாக்க இலக்கண அறிவு எவ்வாறு உதவுகிறது? மொழியுடைய செம்மையை பாதுகாக்க ஒரு மொழி செம்மையா அந்த இருக்கக்கூடிய தொன்மையையும் சரி அதோடைய செம்மையையும் சரி பாதுகாக்கிறதுக்கு இலக்கணம் இலக்கண அறிவு எந்த மாதிரி உதவுகிறது அப்படின்னா மொழியை தூய்மையாக பயன்படுத்துறதுக்கு உதவுகிறது. சரிங்களா? மொழியை தூய்மையாக பயன்படுத்துறதுக்கு உதவுகிறது. ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்து லாஸ்ட் கேள்வி. தமிழ் மொழியில் தொல்காப்பியத்திற்கு பிறகு தோன்றிய இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில தொல்காப்பியத்துக்கு பின்னாடி தோன்றிய இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி நன்னூல் அப்படின்றது சரியான விடை. சரிங்களா? ரொம்ப ஈஸியா எல்லாருமே மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதே மாதிரிதான் உங்களுடைய போர்டு எக்ஸாம்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. 5 கேள்விக்கு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அந்த ஆப்ஷன் இருக்கிறத பார்த்து நம்ம டக்குன்னு டிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா 5 மார்க் அப்படின்றது நம்மளால வாங்க முடியும். சரிங்களா? ஓகே, முதல் பகுதி அப்படின்றது பார்த்தாச்சு. இப்ப 2வது பகுதி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. அதே மாதிரி 2வது கேள்வி. சங்க இலக்கியம் தமிழின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. சங்க இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா தமிழுடைய பொற்காலம். சங்க இலக்கிய காலம் அல்லது சங்க இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா தமிழுடைய பொற்காலம் என போற்றப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 300ல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 300 வரையிலான காலப்பகுதியை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சங்க இலக்கிய காலம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி 300, கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஒரு 300 அந்த காலப்பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த காலகட்டத்தில் உருவான பாடல்கள் தமிழரின் வாழ்வியல் முறைகளையும் கலை பண்பாட்டு சிறப்புகளையும் மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளன. இந்த காலகட்டத்தில் உருவான பாடல்கள், இந்த காலகட்டத்தில் அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாடி 300லேருந்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி 300 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவான பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழருடைய வாழ்வியல், தமிழர் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்களுடைய முறைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கலை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பண்பாடு சிறப்பு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையா பதிவு செஞ்சிருக்கு. கரெக்டா இதுதான் அப்படின்ற மாதிரி துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியத்தின் முக்கிய பிரிவுகளாகும். 8 தொகை 10 பாட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துடைய முக்கிய பிரிவா இருக்கக்கூடியது. 8 தொகை 10 பாட்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துடைய முக்கிய பிரிவுகளா இருக்கக்கூடியது. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியத்துடைய முக்கிய பிரிவு. அதனாலதான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு ஞாபகம் வரும். 8 தொகை 10 பாட்டு. சங்க இலக்கியம் தமிழுடைய பொற்காலம் என போற்றப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிறிஸ்துவுக்கு பின்னாடி 300லேருந்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி 300 வரையிலான காலப்பகுதியை சேர்ந்ததாக கருதப்படுது. இந்த காலகட்டத்தில் உருவான பாடல்கள் தமிழருடைய வாழ்வியல் முறைகளையும் கலை பண்பாட்டு சிறப்புகளையும் மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. எப்படி செஞ்சிருக்கு? மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்கு. 8 தொகை 10 பாட்டு அப்படின்றது சங்க இலக்கியத்துல முக்கிய பிரிவா இருந்திருக்கு. சரிங்களா? இதை நீங்க நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இதை வச்சுதான் அடுத்த 5 கேள்விக்கு நம்ம ஆன்சர் அப்படின்றது எழுத போறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. 8 தொகை என்பது 8 நூல்களுடைய தொகுப்பு. 8 தொகை 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் தான். 8 கால் பூச்சி அதிலே சொல்லிட்டாங்க. அப்ப 8 தொகை நூலுக்கு எத்தனை நூல் இருக்கும்? 8 நூல் தான் இருக்கும். அது என்னென்ன நூல் அப்படின்றத பாருங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. அப்ப 8 நூல் வந்துருச்சா? பாருங்க, 8 தொகை என்பது 8 நூல்கள்ல ஒன்றுதான் 8 தொகைன்னு சொல்றாங்க. அது என்னென்ன நூல்கள்னு பாருங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 நூல் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த பாடல்கள் அகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை. அகம் அப்படின்னா காதல் பற்றிய உறவு நிலை, இதை பத்தி பேசுது. புறம் அப்படின்னா வீரம் கொடை அரசியல் ஆகிய இரு திணைகள் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலாம் பாத்தீங்க அப்படின்னா அகத்திலையும் இருக்கும் புறத்திலையும் இருக்கும். எப்படி இருக்கும்? அகத்திலையும் இருக்கும் புறத்திலையும் இருக்கும். அகநானூறுலாம் பாத்தீங்கன்னா அகம் பற்றி பேசக்கூடியது, புறநானூறுலாம் பாத்தீங்கன்னா புறத்தை பத்தி பேசக்கூடியது. வீரம் கொடை கல்வி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது. 10 பாட்டு என்பது 10 நீண்ட பாடலுடைய தொகுப்பு. 10 பாட்டு அப்படின்றது 10 நீண்ட பாடலுடைய தொகுப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டு. இவை இயற்கை வர்ணனைகளும் அரசர்களின் புகழும் முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஆக்சுவலா 10 பாட்டு பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வர்ணனைகள் எப்படிலாம் இருந்துச்சு, அந்த மாதிரி இயற்கை வர்ணனைகளையும் அரசர்களின் புகழுக்கு முக்கியத்துவம் அளிக்குது. அரசருடைய புகழுக்கும் முக்கியத்துவம் அளிக்குது. சங்க இலக்கியம் தமிழரின் வாழ்வியல் முறைகள், வீரம் காதல் கொடைத்தன்மை விருந்தோம்பல் இயற்கை குறித்த ஆழமான பார்வைகள் போன்றவற்றை மிக அழகாக எடுத்துரைக்கிறது. சங்க இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா தமிழருடைய வாழ்வியல் முறைகள், சங்க இலக்கியம் என்ன பண்ணுதான் தமிழருடைய வாழ்வியல் முறைகள் எந்த மாதிரி அவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி தமிழருடைய வாழ்வியல் முறைகள் வீரத்தை பத்தி பேசுது, காதலை பத்தி பேசுது, கொடைத்தன்மையை பத்தி பேசுது, விருந்தோம்பலை பத்தி பேசுது, இயற்கையை குறித்த ஆழமான பார்வைகள் போன்றவற்றை மிக அழகாக எடுத்துரைக்கிறது. சரிங்களா? சங்க இலக்கியம் தான் அதெல்லாம் எடுத்துரைக்கிறது. இவை அக்கால தமிழ் சமூகத்தின் சிறந்த வரலாற்று ஆவணங்களாகவும் மொழியியல் ஆய்வாளர்களுக்கு அரிய பொக்கிஷங்களாகவும் திகழ்கின்றன. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கால தமிழ் சமூகத்துடைய சிறந்த வரலாறு ஆவணம். சரிங்களா? இதுதான் அந்த கால தமிழ் சமூகத்துக்கு சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் மொழியியல் ஆய்வாளர்களுக்கு அரிய பொக்கிஷங்களாகவும் திறந்திருக்கு. சரிங்களா? மொழியியல் ஆய்வாளர்களுக்கும் ஒரு அரிய பொக்கிஷமாகவும் திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேள்விக்குள்ள வந்துருவோமா? ஓகே, ரெடியா? ஓகே, யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்றத பாத்துருவோமா? சங்க இலக்கியம் என்பது தமிழின் எந்த காலம் என போற்றப்படுகிறது? ஃபர்ஸ்டே படிச்சோம். என்ன படிச்சோம்? பொற்காலம். என்ன படிச்சோம்? பொற்காலம். சரிங்களா? ஆப்ஷன் பி. சங்க இலக்கியம் தமிழின் எந்த காலம் என போற்றப்படுகிறது? பொற்காலம். நான் வேணா ஒரு வாட்டி காமிக்கவா? சங்க இலக்கியம் அப்படின்றது அதுல கொடுத்திருக்காங்க. எல்லாமே அதுல இருக்கிறத நம்ம படிக்கிறோம். சங்க இலக்கியம் தமிழின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. பார்த்தாச்சா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 8 தொகை மற்றும் 10 பாட்டு எந்த இலக்கியத்துடைய பிரிவுகள்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் தான் எது? 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி சங்க இலக்கியம் அப்படின்றது சரியான விடை. அப்ப 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியத்தின் முக்கிய பிரிவுகள் ஆகும். கொடுத்திருக்காங்களா? அப்போ நீங்க பேராகிராஃப் தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, அப்போ 8 தொகை 10 பாட்டு அப்படின்றது சங்க இலக்கியம். 8 தொகை என்பது எத்தனை நூல்களின் தொகுப்பு? ஈஸியான கேள்வி. ஈஸி தூசி அப்பள வட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. 8 தொகை என்பது எத்தனை நூல்கள்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலு?
8 காடு தான். அப்ப 8 தொகை நூல்கள் இருக்கக்கூடிய நூல்களுடைய தொகுப்பு 8. ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. அடுத்து சங்க இலக்கியம் தமிழரின் எவற்றை எடுத்துரைக்குது? சங்க இலக்கியம் அப்படின்றது தமிழருடைய எதை எடுத்துரைக்குது? அரசியல் அறிவியல் கண்டுபிடிப்பா, அரசியல் நிகழ்வா, வாழ்வியல் முறைகள், வீரம், கொடைத்தன்மையா, இல்ல கணித கோட்பாடுகளா? வாழ்வியல் முறைகள், வீரம், காதல், கொடைத்தன்மையை பற்றி போட்டுருது. வாழ்வியல் முறைகள், வீரம், காதல், கொடைத்தன்மையை பத்தி பேசுது. சரிங்களா? புறநானூறு எந்த நூல்கள் தொகுப்பில் அடங்கும்? புறநானூறு அப்படின்றது நம்ம பார்த்தோம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 1810, ஓங்கு பரிபாடல், கற்றிருந்தெத்தும் கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 8 தொகை நூல்ல ஒன்று. அப்ப புறநானூறு எந்த நூல்களுடைய தொகுப்பில் அடங்கும்? 8 தொகை நூல்களுடைய தொகுப்புல தான் அடங்கும். சோ ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. வாழ்வியல் முறைகள், வீரம், காதல், கொடைத்தன்மை அப்படின்றத அடங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து 3வது கேள்வி அப்படின்றது கவனிங்க. அதே மாதிரி பின்வரும் உரைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக. 5 மதிப்பெண் இருக்க போது. பாருங்க, பல்லவர்கள் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய வம்சத்தினர். பல்லவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முக்கிய வம்சமா இருந்தாங்க. பல்லவர்கள் தமிழ்நாட்டுடைய முக்கிய வம்சத்தினர். இவர்கள் கிறிஸ்துவுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின்னாடி 9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? இவங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 9ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணிருக்காங்க? சவுத் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. சோ கிறிஸ்துவுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 9ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணிருக்காங்க? தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப பல்லவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய வம்சத்தினர். இவருடைய காலம் பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. காஞ்சிபுரம் அப்படின்றது இவருடைய தலைநகரமா இருந்துச்சு. பலருடைய தலைநகரமா எது இருந்திருக்கு? காஞ்சிபுரம். மகேந்திரவர்மன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்தது மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் போன்ற பல்லவ பேரரசின் முக்கிய மன்னர்கள். ஃபர்ஸ்ட் யார் இருந்திருக்கா? மகேந்திரவர்மன். அதுக்கடுத்து யார் இருந்திருக்கா? நரசிம்மவர்மன். இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல்லவ பேரரசுடைய முக்கிய மன்னர்களா இருந்திருக்காங்க. பல்லவ பேரரசுடைய முக்கிய மன்னர்களா இருந்திருக்காங்க. மாமல்லன், மாமல்லபுரம், மகாபலிபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் மாமல்லபுரம்னு சொல்றாங்க. சிற்பங்களும் குடைவரை கோவில்களும் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். மாமல்லபுரம் அப்படின்னா மகாபலிபுரம். சரிங்களா? அதுதான் மாமல்லபுரம்னு சொல்றாங்க. அந்த மகாபலிபுரம் சிற்பங்களும் குடைவரை கோவில்களும் பல்லவர்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருடைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. பல்லவர்களுடைய தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய வம்சமா இருந்திருக்காங்க. பல்லவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய வம்சமா இருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 9ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. காஞ்சிபுரம் இவருடைய தலைநகரமா இருந்திருக்கு. காஞ்சிபுரம் இவருடைய தலைநகரமா இருந்திருக்கு. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் போன்ற பல்லவ பேரரசுடைய முக்கிய மன்னர்களா இருந்திருக்காங்க. மாமல்லபுரம், மகாபலிபுரம் பாத்தீங்க அப்படின்னா சிற்பங்களும் குடைவரை கோவில்களும் பல்லவருடைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக எது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? மாமல்லபுரம். எது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? மாமல்லபுரம். இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பல்லவர்கள் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளுக்கும் ஆதரவு அளித்திருக்காங்க. பல்லவர்கள் ஆக்சுவலா 2 மொழிக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், இன்னொன்னு தமிழ். அப்ப சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவர்களோட ஆட்சி காலத்தில் வைணவ மற்றும் சைவ சமயங்கள் செலுத்தியிருந்தது. என்னென்ன சமயம் இருந்திருக்கு? வைணவ சமயமும் அதுக்கடுத்து சைவ சமயமும் என்ன இருந்திருக்கு? அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. பல்லவர்களின் ஆட்சி சோழர்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. பல்லவர்களுடைய ஆட்சி சோழர்களுடைய ஆட்சிக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேராகிராஃப் அப்படின்றது பார்த்திருக்கோம். அதோடைய கேள்விகள் அப்படின்றது இப்ப பார்க்க போறோம். பல்லவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய வம்சத்தினர் இருந்திருக்காங்க. பல்லவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய வம்சத்தினர். அவங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 9ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுத் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க. காஞ்சிபுரம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தலைநகரமா இருக்கு. அதுல முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் போன்ற பல்லவ பேரரசர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மன்னர்களா இருந்திருக்காங்க. மாமல்லபுரம், மகாபலிபுரம், சரிங்களா, அவங்களுடைய சிற்பங்கள், குடைவரை கோவில்கள் பல்லவருடைய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. அவருடைய சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பல்லவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு அளிச்சிருக்காங்க.
பல்லவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ரெண்டு மொழிகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆதரவு அளிச்சிருக்காங்க. அவருடைய ஆட்சி காலத்துல வைணவ மற்றும் சைவ சமயங்கள் செழித்து வளர்ந்திருக்கு. அவருடைய ஆட்சி காலத்துல வைணவ மற்றும் சைவ சமயங்கள் அப்படின்றது செழித்து வளர்ந்திருக்கு. பல்லவருடைய ஆட்சி சோழருடைய எழுச்சிக்கு ஆதரவா இருந்திருக்கு. பல்லவருடைய ஆட்சி சோழருடைய எழுச்சிக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வினாக்களுக்குள்ள போவோம். பல்லவர்களுடைய தலைநகரம் எது? மதுரையா, தஞ்சாவூரா, காஞ்சிபுரமா, உறையூரா? காஞ்சிபுரம். ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் அப்படின்றது சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. அப்போ பல்லவர்களின் தலைநகரம் எது? அது காஞ்சிபுரம். பல்லவர்களின் தலைநகரம் எது? அது காஞ்சிபுரம். மாமல்லபுரம் சிற்பங்கள் எந்த வம்சத்தின் கலைக்கு எடுத்துக்காட்டு? மாமல்லபுரம் சிற்பங்கள் அதுவே கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்திருக்கதே பல்லவர்களை பத்தி தான் பேசுறாங்க. சோ பல்லவர்கள். ஆப்ஷன் சி பல்லவர்களை பத்தி பேசுறாங்க. ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. பல்லவர்கள். மாமல்லபுரம் சிற்பங்கள் எந்த வம்சத்தின் கலைக்கு எடுத்துக்காட்டு? பல்லவர் வம்சத்துக்கு, பல்லவ வம்சத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மூணாவது கேள்வி, பல்லவ பேரரசுடைய முக்கிய மன்னர்ல ஒருத்தவர் யாரு? இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பாருங்க, மகேந்திரவர்மன். ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் அப்படின்றது சரியான விடை. பல்லவ பேரரசுடைய முக்கிய மன்னர்கள்ல ஒருத்தவரா இருந்தவர் யாரு? அது மகேந்திரவர்மன். பல்லவ பேரரசுல முக்கிய மன்னர்கள் ஒருத்தவரா இருந்தவர் யாரு? அது மகேந்திரவர்மன். பல்லவர்கள் எந்தெந்த மொழிக்கு ஆதரவு அளிச்சாங்க? எந்தெந்த மொழிக்கு ஆதரவு அளிச்சாங்க? சமஸ்கிருதம், தமிழ். எந்தெந்த மொழிக்கு ஆதரவு அளிச்சாங்க? சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஆதரவு அளிச்சாங்க. ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. அதுக்கடுத்து மாமல்லபுரம். மாமல்லபுரம் எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? மாமல்லபுரம் எந்த அமைப்பால உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? யுனெஸ்கோ. ஆப்ஷன் பி யுனெஸ்கோ. அதன் மூலமாக தான் உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சோ ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? 5 மதிப்பெண்ணுக்கு 5 மதிப்பெண் அப்படின்றது இந்த பகுதியில் நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, 4வது உரைநடை பகுதி அப்படின்றது பாக்குறோம். பின்வரும் உரைநடை பகுதியை படித்து அது கொடுக்கப்பட்டுள்ள பலவல் தெரிவு வினாக்களுக்கு ஏற்ற விடை எழுதுக அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பாருங்க, மொழி என்பது மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள பயன்படும் ஒரு கருவி. நம்மளுடைய மொழி அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். இப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நான் பேசணும். அப்ப அந்த மொழி தான் எனக்கு எப்படி இருக்கு? ஒரு கருவி மாதிரி இருக்கு, ஒரு டூல். இப்ப நான் மொழி இல்லைன்னா நான் சைகை காமிக்கணும். சாப்பிட்றேன், தூங்குறேன், இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு சைகை தான் காமிக்கணும். அப்ப மொழி தான் பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய எண்ணத்தையும், ஒரு மனிதர்களுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள பயன்படக்கூடிய ஒரு கருவி. ஒவ்வொரு மொழிக்கும் அதன் தனித்தன்மை வாய்ந்த ஒலி அமைப்பு, சொல்லமைப்பு, இலக்கண விதிகள் இருக்கு. ஒவ்வொரு மொழிக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனித்தன்மை வாய்ந்த ஒலி அமைப்பு இருக்கு. அதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒலி அமைப்பு, சொல்லக்கூடிய வார்த்தைகள் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் டிஃப்ரெண்டா இருக்கும், அவருடைய சொல்லமைப்பு அது டிஃப்ரெண்டா இருக்கும், இலக்கண விதிகள் எல்லாமே எப்படி இருக்கும்? தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும். அப்போ ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய தனித்தன்மை வாய்ந்த ஒலி அமைப்பு, அதனுடைய தனித்தன்மை வாய்ந்த ஒலி அமைப்பு, சொல்லமைப்பு, இலக்கண விதிகள் அப்படின்றது இருக்கு. மொழி ஒரு கலாச்சாரத்துடைய அடையாளமாகவும் அதன் பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய பாலமாகவும் செயல்படுகிறது. மொழி தான் என்ன பண்ணுது? ஒரு மொழி இருக்கிறதுனால தான் நமக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எது அடையாளம்? என்னுடைய மொழி தான் அடையாளம். நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், என் பேரு தமிழன். அப்ப என்னுடைய அடையாளம் எது? நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்னுடைய மொழி தான் என்னுடைய அடையாளம். மொழி அப்படின்றது ஒரு கலாச்சாரத்துடைய அடையாளமாகவும் இருக்கு, அது பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய, நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் செயல்படுது. அது நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் செயல்படுது. காலப்போக்கில் மொழிகள் மாறுதல் அடைகின்றன. காலப்போக்கில் பாத்தீங்க அப்படின்னா மொழி நிறைய மாறுதல் அடையுது. காலப்போக்கில் மொழிகள் அப்படின்றது மாறுதல் அடையுது, புதிய சொற்கள் உருவாகுது, புதிய புதிய சொற்கள் அப்படின்றது உருவாகிக்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், முகநூல், வாட்ஸ்அப், புலனம், இந்த மாதிரி புதிய புதிய வார்த்தைகள் அப்படின்றது உருவாகிக்கிட்டே இருக்கு. அப்போ பழைய சொற்கள் மறைந்து போகின்றன, இப்ப பழைய வார்த்தைகள் அப்படின்றது மறைஞ்சு போயிடுது. இது மொழியின் இயல்பான வளர்ச்சி ஆகும். இணையம் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக மொழிகளின் பயன்பாடு விரிவடைந்து வருகிறது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் காரணமா பாத்தீங்க அப்படின்னா மொழிகளுடைய பயன்பாடு விரிவடைய விளங்குகிறது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புதுசா நமக்குன்னு தமிழுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தமிழ் படிக்க முடியும். ஆக்சுவலா இப்படி தானே படிச்சுட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல தமிழ் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உலகமயமாக்கல் காரணமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொழிகளுடைய பயன்பாடு விரிவடைந்து வருது. ஒரு மொழியை கற்பது என்பது ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு சமம். ஒரு புதிய மொழியை கற்கிறது அப்படின்றது ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு சமம். நான் இப்ப போயிட்டு ஹிந்தியை கத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை கத்துக்கிறேன். நான் போயிட்டு மலையாள மொழியை கத்துக்கிறேன், கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள மொழியை கத்துக்கிறேன் அப்படின்னா நான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை கத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்தந்த மொழிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா? இப்ப காலப்போக்கில் மொழிகள் மாறுதல் அடையுது.
புதிய புதிய சொற்கள் அப்படின்றது உருவாகுது, பழைய சொற்கள் அப்படின்றது மறைந்து போகுது, பழைய வார்த்தை அப்படின்றது நம்ம பயன்படுத்துறது இல்லை, புதிய புதிய வார்த்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது மொழியுடைய இயல்பான வளர்ச்சி. இது வந்து ஒரு நார்மலா ஒரு மொழி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது. இணையம் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக மொழிகளின் பயன்பாடு விரிவடைந்து வருகிறது. மொழிகள் மற்றும் இணையம் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக மொழிகளுடைய பயன்பாடு விரிவடைந்து வருது. ஒரு மொழியை கற்பது என்பது ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு சமம். நான் ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு சமமா இருக்குது. இந்த 5 கேள்விக்கான ஆன்சர் பாருங்க. மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பரிமாறக்கொள்ள பயன்படக்கூடிய கருவி எது? நான் நினைக்கக்கூடிய விஷயத்த உனக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னா எது தேவை? ஒரு லாங்குவேஜ். அது என்ன லாங்குவேஜானா இருக்கலாம். நான் நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? ஒரு மொழி தேவைப்படுது. அப்போ ஆன்சர் பி, மொழி என்பது சரியான விடை. அப்போ மனிதர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ள பயன்படக்கூடிய கருவி எது அப்படின்னா மொழி அப்படின்றது சரியான விடை. மொழி எதன் அடையாளமாகவும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பாலமாகவும் செயல்படுகிறது அப்படின்னா அது ஒரு கலாச்சாரத்துக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா மொழி அப்படின்றது ஒரு அடையாளமாகவும் பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் செயல்படுது. அப்ப இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் சி, ஒரு கலாச்சாரத்துக்கு அப்படின்றது சரியான விடை. காலப்போக்கில் மொழிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் எதனால ஏற்படுது? அது இயல்பான வளர்ச்சி. இயல்பாவே பாத்தீங்க அப்படின்னா மொழியில பாத்தீங்கன்னா பழைய வார்த்தைகள் அப்படின்றது மறைந்து போகுது, புதிதான வார்த்தைகள் அப்படின்றது உருவாகுது. சோ இயல்பான வளர்ச்சி அப்படின்றது சரியான விடை. இணையம் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக மொழிகளின் பயன்பாடு என்னவாகிறது? இணையம் மற்றும் உலகமயமாக்கல் காரணமாக மொழிகளுடைய பயன்பாடு அப்படின்றது என்னவாகிறது? விரிவடைகிறது. என்ன ஆகிறது? விரிவடைகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. சோ விரிவடைய காரணமாக இருக்கிறது. ஒரு மொழியை கற்பது எதற்கு சமம்? ஒரு மொழியை கற்கிறது எதற்கு சமம்? ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு ஒரு அடித்தளம் இடுது. ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு புதிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு மொழி அப்படின்றது காரணமா இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 5 மதிப்பெண்ணுக்கு 5 மதிப்பெண் எடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து கவனிங்க. பின்வரும் முறைநடை பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக அப்படின்றது பார்க்க போறோம். திருக்குறள் தமிழின் தலை சிறந்த அறநூலாகும். திருக்குறள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழுடைய தலை சிறந்த ஒரு அறநூல். இதை இயற்றினது நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருவள்ளுவர். இது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. நம்முடைய திருக்குறளை பாத்தீங்க அப்படின்னா உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உலக பொதுமறை. திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை உடையது. 3 பெரும் பிரிவுகளை உடையது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பெரும் பிரிவுகள் இருக்கு. இதுல மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம் இருக்கு. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக வீதம் பாத்தீங்க அப்படின்னா 1330 குறள் அப்படின்றது இருக்குது. திருக்குறள் 1330 திருக்குறள் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு குறட்பாவும் 2 அடிகள் கொண்டிருந்தாலும் அவை ஆழமான வாழ்வியல் தத்துவங்களை நெறிகளையும் போதிக்குது. ஒவ்வொரு திருக்குறளும் பாத்தீங்க அப்படின்னா 2 வரி தான் இருக்கும். ஆனா அது ஆழமான வாழ்வியல் கருத்து. 2 வரி இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை படிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்மளால நிறைய தத்துவங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். திருக்குறள் காலம் கடந்ததும் மதம் கடந்ததும் நாடு கடந்ததும் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நூல். திருக்குறள் அப்படின்றது காலம் கடந்தது. எந்த காலத்துல வேணா படிச்சீங்க அப்படின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மதம் கடந்தது. இந்த மதத்தவர் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மனுஷனா பிறந்தீங்க அப்படின்னாலே திருக்குறள் படிக்க முடியும். அதே மாதிரி அது பாத்தீங்க அப்படின்னா நாடு கடந்தது. இந்த நாட்டில் இருக்கவங்க தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரு வேணா எடுத்து படிக்கலாம். அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நூல். இது பல உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மனித வாழ்வின் அனைத்து நிலைகளுக்கும் திருக்குறள் வழிகாட்டியாக அமைகிறது. மனித வாழ்வுடைய அனைத்து நிலைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஒரு வழிகாட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தமிழுடைய தலை சிறந்த அறநூல் எது? தமிழுடைய தலை சிறந்த அறநூல் எது? எதுன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் பி, திருக்குறள் அப்படின்றது சரியான விடை. திருக்குறளை இயற்றியவர் யார்? சபமேட்ரு சால்ட் வாட்டர், திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? அது திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யார்? அது திருவள்ளுவர். ஆப்ஷன் சி. இத்திருக்குறள் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது? ஆப்ஷன் பி, 3 பெரும் பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பெரும் பிரிவுகளை உடையது. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் உள்ளது? 1330. ஆப்ஷன் பி, 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறள் எதை போதிக்கிறது? எதை போதிக்குது திருக்குறள்? எதைப்பா போதிக்குது? வாழ்வியல் தத்துவங்கள் மற்றும் அறநெறிகளை போதிக்குது. வாழ்வியல் தத்துவங்கள் மற்றும் அறநெறிகளை போதிக்குது. இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு கேள்விகள் முதல் பகுதி படித்தல் திறன்ல உங்களுக்கு 5 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். 4 ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க.
அதுக்கேற்ற மாதிரி எந்த ஆப்ஷன் நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை டிக் பண்ணி ஈஸியாக அந்த 5 மதிப்பெண் அப்படின்றத வாங்கிட முடியும். நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த 5 பகுதி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. அதுக்கு அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வி மாஸ்டர் சேனலை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.